டே, அவங்களோட படிப்பு, கரியர், அப்புறம் கல்யாணம், கடைசியா ஒரு முக்கியமான ஜோதிட சவால். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் பகுதி ஜாதகத்தோட அடிப்படை. எந்த ஒரு ஜோதிட பலன் சொல்றதா இருந்தாலும் பேசிக் டேட்டா ரொம்ப கண்டிப்பா கரூர்ல இருக்கவே மாட்டாளாம். 100% வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டுல தான் நிரந்தரமா செட்டில் ஆவான்னு தீர்க்கமா சொல்றார். சரி, எதை வச்சு அப்படி சொல்றார்? ஜோதிடத்துல 12ஆம் இடம்ங்கிறது தூர தேசத்தை குறிக்கும். இங்க அந்த 12ஆம் இடத்தோட தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குரு மற்றும் சுக்கிரனோட தாக்கம் 12ஆம் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய ராகு திசை, குரு திசை எல்லாமே தூரதேச பயணங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அதனால அவளோட காலேஜ், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல தான் நடக்கும்னு லாஜிக்கா விளக்குறார். அடுத்து 3வது பகுதி உத்தியோக பாதை. இந்த முழு உரையாடல்லே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இதுதான். இதுல என்னென்ன பலன்கள் இருக்கு, என்னென்ன வார்னிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை காத்திருக்கு. தயவு செஞ்சு நீட் அல்லது மருத்துவத்துறை பக்கம் இந்த குழந்தைய கொண்டு போகவே போகாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றார். பொதுவா எல்லாரும் மெடிக்கல்னு ஓடுற இந்த காலத்துல இது சும்மா ஒரு கணிப்பா இல்லாம ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதலா அமைஞ்சிருக்கு. அப்போ மெடிக்கல் வேண்டாம்னா வேற என்னதான் படிக்க வைக்கலாம்? ஜாதகத்துல புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல சுபத்துவத்தோடு இருந்தாலும் அடுத்து வரப்போற திசைகள் சூரியனுக்கு தான் சாதகமா இருக்கான். அதனால 2ஆம் நிலையில வலுவா இருக்கிற சூரியனையே அவர் ரெக்கமெண்ட் பண்றார். அதாவது கவர்மெண்ட் வேலைகள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சோலார், அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரிக் வாகனங்கள், இந்த மாதிரி நவீன துறைகள்ல இந்த குழந்தை ஒரு பெரிய தலைமை பொறுப்புக்கு வருவான்னு ரொம்ப துல்லியமா சொல்றார். 4வது பகுதி குணநலன்கள் மற்றும் திருமண கணிப்புகள். படிப்பு, வேலையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள போலாம். பொதுவா நம்ம மனித இயல்புகள் ரொம்ப சிக்கலானது இல்லையா? அத இந்த ஜாதகம் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. இந்த குழந்தை செம்ம பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா படிப்பான். ஆனா மனசளவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்த சுபாவம், ஒரு சின்ன தயக்கம், ஆரம்பத்துல மத்தவங்கள சார்ந்து இருக்கிற குணம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றார். இதுக்கு என்ன காரணம்னா பலவீனம் அடைந்த, அதாவது நீச்சம் அடைந்த செவ்வாய் குருவோட வீட்ல இருக்கிறது தான். கல்யாணம்னு வந்தாலே நம்ம ஊர்ல எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சமே இருக்காது. சொந்தத்துல அத்தை பையன், மாமா பையன் தானே பாப்போம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சொந்த காலங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றம்தான். ஏன்னா கண்டிப்பா ஒரு அந்நிய மாப்பிள, அதாவது குடும்பத்துக்கு வெளியில உள்ளவரோ அல்லது வெளிநாட்டைச் சேர்ந்த வரணும் தான் அமைவாருன்னு ரொம்ப உறுதியா சொல்றார். இத அவர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு? ஏன்னா 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிற ராகு கண்டிப்பா அந்நிய மாப்பிளையத்தான் கொண்டு வராராம். சரி, வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7 மற்றும் 11ஆம் இடங்கள்ல வேற எந்த பெரிய பாதிப்பும் இல்லாததால திருமண வாழ்க்கை ரொம்ப சீராகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும்னு குறிப்பிடுறாரு. சுருக்கமா இந்த டைம்லைனை பாருங்களேன். 2011 பிறந்த குழந்தை இப்போ 14-15 வயசுல கல்வி பருவம். ஆனா கல்யாணம்னு பார்த்தா 26 அல்லது 27 வயசை தாண்டி தான் நடக்கும். இந்த கணிப்பு அந்த குழந்தையோட எதிர்கால பயணத்தை ஒரு கிளியரான ரோட் மேப் மாதிரி நமக்கு காட்டுது. இப்போ கடைசி பகுதி, ஒரு முக்கியமான ஜோதிட சவால். வெளிப்படையா தெரியாத சில குடும்ப பிரச்சனைகளை ஜோதிடம் எப்படி சுட்டி காட்டுதுன்னு பாப்போம். விவாதத்தோட கடைசியில ஃபோன் பண்ண அந்த பெற்றோர் ரொம்ப தயங்கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அடிக்கடி முரண்பாடுகள் வருதே, அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு. உண்மையா சொல்லணும்னா ஜோதிடருக்கு இது முதலிலே தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்ல கொஞ்சம் தயங்கி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அதுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தாயாரை குறிக்கிற 4ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கார். அதோட மனசுக்கும் அம்மாவுக்கும் காரகனான சந்திரன் அமாவாசி சந்திரன் அமைப்புல சனியோட சேர்ந்து இருக்கார். இதுதான் இந்த சவால்களுக்கு முக்கிய காரணம். என்னதான் 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் இந்த கிரகச் சேர்க்கைகள் தாய்க்கும் மகளுக்கும் இடையில இருக்கிற அந்த சிக்கல்களை அப்பட்டமா காட்டுது. இப்படி குடும்ப அளவுல சில சவால்கள் இருந்தாலும் கடைசியா ஜோதிடர் ரொம்ப பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு. கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்குங்கிறத தவிர்த்து பார்த்தா இந்த ஜாதகத்துல வேற எந்த நெகட்டிவ் விஷயமும் இல்ல. இந்த குழந்தை வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா சிறப்பா வருவா அப்படின்னு சொல்றாரு. கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல?